ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணும். புக் ரீடிங் இஸ் அ ஹேபிட். இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் புக் படிக்கிறவங்களா இருந்தால் இப்போ நீங்கள் உங்களால் புக் படிக்க முடியும். ஸோ ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு 66 days தேவைப்படுது. 66 நாட்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு 1 hour ஒரு 1/2 hour ஒரு 10 minutes டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இப்படி தொடர்ந்து 66 நாள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 67வது நாள் நீங்கள் 10 நிமிஷம் புக்கு படிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. ஸோ இதுதான் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுது. நிறைய விஷயம் பார்த்துப்போம். மேக்ஸிமம் 90 days ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்து என்ன இதில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஒரு புக்கு போதும் எல்லா ஃபீல்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அப்படின்னு அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ரிவ்யூவர்ஸ், நிறைய புக் ரிவ்யூவர்ஸ், நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆத்தர்ஸ்லாம் இதான் சொல்கிறாங்க. இந்த ஒரு புக்கு போதும் நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் 1989 ரிலீஸ் ஆகி 2 கோடி பதிப்பகங்கள் இந்த புக் போயிருக்கு. இவ்வளோ பப்ளிஷ் ஆகிருக்கு. 35 லாங்குவேஜில் 35 languages this book has been sold. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் புக் படிக்கிறவர்கள் ஒரு சின்ன தவறு செய்யலாம், செய்யாமல் கூட இருக்கலாம். பட் நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பார்த்த ஒரு விஷயம் ஆர் யூ அப்ளைங் யுவர் ஆக்ஷன் டு இட். டெய்லி புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் வாரன் பஃபர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஒரு புக்கு ஒரு வீக்குக்கு 2 இல்லை 3 புக்ஸ் ஒரு செட், அந்த ஃபுல் புக்கை படிக்காமல் தூங்க மாட்டாங்களாம். அது இன்வெஸ்டிங் விஷயங்கள் பார்க்க